அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல இறைவனின் திருப்பெயராலும் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தனாக. கொண்ட கொள்கையில் உறுதியோடு இருக்கும் கொடிக்கால்பாளைய பொதுமக்களுக்கு, நம்ம கொடிக்கால்பாளையத்தில் எத்தனை கட்சிகள் எத்தனை இயக்கங்கள் இருந்தாலும், அவர்களுக்குள்ள எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து கொள்கையில் கண்ணியத்தை காக்கக்கூடிய ஒரு பொதுமக்களை, ஒரு இளைஞர்களை, ஒரு பெரியோர்களை கொண்ட ஊர் நம்மளுடைய கொடிக்கால்பாளையம். இந்த கொடிக்கால்பாளையத்தில் எஸ்டிபிஐ கட்சி ஒரு முப்பெரும் விழா ஒன்று வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு நடத்த இருக்குது. அந்த முப்பெரும் விழாவுடைய உள்ளடக்கம் என்னென்னா, எஸ்டிபிஐ கட்சி நடத்துகின்ற மத சார்பின்மை மாநாடு சம்பந்தமாகவும் 2024 காலண்டர் வெளியீட்டு விழா சம்பந்தமாகவும் அந்த மதசார்பற்ற மாநாட்டுடைய அலுவலகம் திறப்பு விழா என முப்பெரும் விழாக்களை ஒரே நாளிலே எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் அப்துல் ஹமீத் அவர்கள் வருகை தந்து நடத்தி தர இருக்கின்றார்கள். எதற்கு இந்த மாநாடு, எதற்கு இந்த பொதுக்கூட்டம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓட்டம் உங்கள் எல்லாருடைய மனதிலும் இருக்கும். இந்த ஊரில் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் நம்மளுடைய கடந்த கால நிகழ்வுகளை அசை போட்டு பார்த்தால் அது கூடுமான வரை ஒரு இனிமையான ஒரு நிகழ்வுகளாக, இனிமையான ஒரு வரலாறாக தான் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் தயவு செஞ்சு கடந்த ஒரு 10 வருட கால நிகழ்வுகளை அசை போட்டு பாருங்க. நம்ம நாட்டிலையும் சரி, நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவிலையும் கடந்த 10 வருட கால நீங்கள் அந்த நிகழ்வுகளை அசை போட்டு பார்த்தால், குறிப்பாக ஜனநாயகவாதிகளுக்கு, இந்த நாட்டை நேசிக்கின்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்துக்கிட்டு இருக்கும். அது என்னன்னா, இந்த நாட்டுடைய பொருளாதாரமும், இந்த நாட்டுடைய வளர்ச்சியும், இந்த நாட்டுடைய மதசார்பற்ற தன்மையும் அகல பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கு. இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், இந்த நாட்டுடைய அரசு, இந்த நாட்டை ஆளுகின்ற அரசு இந்த நாட்டுடைய வளர்ச்சி பாதையில கவனம் செலுத்தாம, இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை எப்படி வளர்க்கிறது அப்படிங்கிறத கவனம் செலுத்தாம, இந்த நாட்டுடைய மதத்துல கவனம் செலுத்தி இந்த நாட்டுடைய மக்களை மத ரீதியா பிரிக்கிறதுக்கு அவங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்திக்கிட்டு இருக்கிறது தான் முழு முதற் காரணமா இருக்கும். அப்ப நம்ம நாடு திரும்பி வளர்ச்சி பாதைக்கு வரணும், நம்ம நாட்டுடைய ஒற்றுமை மேலோங்கணும், நம்ம நாடு ஒரு மதசார்பற்ற நாடா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த பாசிச அரசை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, பொதுமக்களாகிய நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. இந்த கட்சிக்கு தான் இந்த பொறுப்பு இருக்கு, இந்த இயக்கத்துக்கு தான் இந்த பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்டு பிரித்து விடாம, இந்த பொறுப்பை யார் எடுத்து நடத்துகின்றார்களோ அவர்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அந்த பொறுப்பை இப்பொழுதைக்கு எஸ்டிபிஐ கட்சி மதசார்பின்மை மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாட்டை மதுரையில் ஜனவரி 7 அன்னைக்கு நடத்த இருக்குது. அதற்கான ஒரு விளக்க பொதுக்கூட்டம் தான் வர ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கின்ற அந்த மாபெரும் முப்பெரும் விழா. தயவு செஞ்சு இந்த நாட்டுடைய அக்கறையில் கவனம் கொண்ட ஒவ்வொரு பொதுமக்களும், இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தில் அக்கறை கொண்ட ஒவ்வொரு பொதுமக்களும், நாமெல்லாம் நம்முடைய மதத்தை பின்பற்றி வாழ ஆசைப்படுகின்றோம். அதற்கான சூழ்நிலை இந்த பூமியிலே, இந்த இந்தியாவிலே நிலவ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், இந்த மாநாட்டை வெற்றி பெற வேண்டிய இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டிய கட்டாயம் நம்ம ஒவ்வொருக்கும் உண்டு. ஆகவே தயவுசெய்து பொதுமக்களே, வருகின்ற ஜனவரி 7 இந்த மதசார்பின்மை மாநாடு சம்பந்தமாக நடக்க இருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் நம்மை ஊரை சார்ந்த, ஜமாத்தை சார்ந்த, அனைத்து கட்சியை சார்ந்த கட்சி நிர்வாகிகளும், பொதுமக்களும், ஜமாத் நிர்வாகிகளும், இன்னும் பிற இயக்கத்தை சேர்ந்தவர்களும் தவறாது மாலை 5 மணிக்கு நமது கொடிக்கால்பாளையம் கடைத்தெருவில் நடக்க இருக்கின்ற இந்த முப்பெரும் விழாவை கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமென எஸ்டிபிஐ கட்சி திருவாரூர் நகரத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இது ஒரு முக்கியமான மாநாடு, அவசியமான மாநாடு. நம்ம நாடு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நாம் அனைவரும் ஒன்று கூடி நடத்த வேண்டிய ஒரு மாநாடு. இதனுடைய அவசியத்தை உணர்ந்து, இதனுடைய தேவையை உணர்ந்து அனைத்து கட்சிகளும், அனைத்து பொதுமக்களும், ஜமாத்தார்களும் தயவு கூர்ந்து
கலந்து கொண்டு சிறப்பித்து தரும்படி எஸ்டிபி கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இடம் திருவாரூர் கொடிக்கால்பாளையம் கடைத்தெரு. பெண்களுக்கு தனியாக இடவசதி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இரவு உணவு ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது என்பதை இந்த இடத்திலே தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம். அனைவர்களும் தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பித்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமதூர் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் பெற குடிநகர் தகவல் குழும வாட்ஸ்அப்பில் இணைந்திடுங்கள். மேலும் யூடியூபில் குடிநகர் 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முகநூலில் குடிநகர் தகவல் குழுமம் பக்கத்தை ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.